டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வெனிசுலாவின் புதிய இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ ஆஜர். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் வாதம். வெனிசுலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னாப்பிரிக்கா தலைநகர் பிரிட்டோரியாவில் போராட்டம். வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான மற்றும் சட்ட ரீதியான பாதிப்புகள் குறித்து போப் லியோ கவலை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தொலைபேசியில் ஆலோசனை. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் வீட்டை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம். உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். கிவ் நகரில் இருந்து ஒரேஸ்மிக் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நீண்டகால நட்புறவு இவ்விரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை. டென்மார்க் உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு. கிரீன்லாந்தை கையகப்படுத்தப் போவதாக அச்சுறுத்துவதை நிறுத்த வேண்டும். ட்ரம்புக்கு டென்மார்க் பிரதமர் வலியுறுத்தல். ஐநா மக்கள் தொகை முகமை உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக ஈரானில் தொடங்கிய மக்கள் போராட்டம். நாடு முழுவதும் உள்ள 31 மாகாணங்களில் சுமார் 220க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிரம். சிரியாவின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு நிலத்தடி தளம் மீது பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து வான்வழி தாக்குதல். அலெப்போ நகரில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல் நீடித்து வருவதால் குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு ராணுவம் உத்தரவு. உலகளவில் சுகாதார திட்டங்களுக்கான முதலீடுகள் குறைந்து வருவதும் ராணுவத்திற்கான செலவுகள் அதிகரித்து வருவதும் அபாயகரமானது. உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதானம் எச்சரிக்கை. தென்கொரியா தனது நாட்டின் வான்வெளிக்குள் ஆளில்லா விமானத்தை அனுப்பி இறையாண்மையை மீறியுள்ளது. வடகொரியா குற்றச்சாட்டு. வெனிசுலாவின் புதிய இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். அவருக்கு அந்நாட்டின் தேசிய சட்டமன்ற தலைவரும் அவரது சகோதரருமான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2018ஆம் ஆண்டு முதல் நிக்கோலஸ் மதுரோவின் அமைச்சரவையில் துணை அதிபராக பணியாற்றி வந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவின் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் உளவுத்துறை சேவைகளை கவனிப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இதற்கு முன்னதாக அவர் 2014 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் வெளியுறவு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிரடி ராணுவ நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட மதுரோ முதல் முறையாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் தான் குற்றமற்றவர் என்றும் அவர் வாதிட்டார். இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல மதுரோவின் சட்ட குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை ஒரு ராணுவ கடத்தல் என்று விமர்சித்துள்ளனர். வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 56 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு 7 நாள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டது. கராகஸில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையின் போது 32 கியூப ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட 56 பேர் உயிரிழந்ததாக வெனிசுலா அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து வெனிசுலாவில் 7 நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். வெனிசுலா ஒரு அமைதியான நாடு என்று கூறிய அவர், நாட்டின் விவகாரங்கள் அனைத்தும் வெனிசுலா அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான மற்றும் சட்ட ரீதியான பாதிப்புகள் குறித்து போப் லியோ கவலை தெரிவித்துள்ளார்.
ரோம் நகரின் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த மக்களிடையே போப் லியோ உரையாற்றினார். அப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வெனிசுலாவின் தன்னாட்சி அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். வெனிசுலா மக்களின் நலன்தான் முக்கியம் என்று கூறிய அவர் வன்முறையை கைவிட்டுவிட்டு நாடு அமைதி மற்றும் நீதியில் பயணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வெனிசுலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னாப்பிரிக்க தலைநகர் பிரிட்டோரியாவில் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளை கண்டித்தும் மதுரோவை உடனடியாக விடுவிக்க கோரியும் தென்னாப்பிரிக்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வெனிசுலாவின் எண்ணெய் இருப்புகளை கைப்பற்றும் நோக்கில் அமெரிக்கா செயல்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மதுரோவை கைது செய்ததை தென்னாப்பிரிக்க அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் போராட்டங்கள் நடைபெற்றன. வெனிசுலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்நாட்டு குடிமக்களையும் வெளிநாட்டினரையும் அந்நாட்டு அரசு விடுவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை வெனிசுலாவின் தேசிய சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் அறிவித்தார். ஆனால் விடுவிக்கப்பட உள்ளவர்களின் விவரத்தையோ அல்லது எண்ணிக்கை குறித்தோ அவர் எந்த தகவலையும் குறிப்பிடவில்லை. இந்த நடவடிக்கை பரந்த அளவில் அமைதியை நாடும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று விவரிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் விமர்சகர்களை விடுவிப்பது என்பது வெனிசுலா எதிர்க்கட்சிகள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவின் இடைக்கால அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு உயர்தரத்திலான 30 மில்லியன் முதல் 50 மில்லியன் பேரல்கள் வரையிலான கச்சா எண்ணெயை வழங்கியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் சந்தை விலையிலேயே இவை பெறப்பட்டுள்ளதாகவும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்பட்டு அமெரிக்காவின் துறைமுகங்களில் உள்ள கப்பல்களில் இறக்குமதி செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். பண மதிப்புகள் தன்னால் நிர்வகிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள ட்ரம்ப் அதன் பலன்கள் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா மக்களுக்கு பயன்படுத்தப்படும் என பதிவிட்டுள்ளார். வெனிசுலா நாட்டின் அன்றாட நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கை மூலம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பதவியிலிருந்து நீக்கிய பிறகு வெனிசுலாவை தாங்களே ஆள்வோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியது. இதற்கிடையில் நாட்டின் அரசு நிர்வாகம் முழுவதும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் பின்னால் ஒன்றுபட்டு நிற்கும் என்று வெனிசுலாவின் உயரதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கையை ஜெர்மன் அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் வன்மையாக கண்டித்துள்ளார். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உலக ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தலான சூழலுக்கு பிரேசில், இந்தியா போன்ற நாடுகள் தலையிட்டு உலக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலாவில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஜெர்மன் அதிபர் குறிப்பிட்டிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவின் அத்துமீறல், அமெரிக்காவின் அணுகுமுறை ஆகியவை உலக நாடுகளின் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட இஸ்ரேல் பிரதமருக்கு நன்றி தெரிவித்த நரேந்திர மோடி அவருக்கும் இந்திய மக்களின் சார்பில் தம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டார். தொடர்ந்து பேசிய இரு தலைவர்களும் இந்தியா இஸ்ரேல் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசித்தனர். தீவிரவாதம் அனைத்து வகையிலும் வீழ்த்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இதுபோன்று காசாவில் தற்போது நிலவும் நிலைமை குறித்து பிரதமரிடம் நெதன்யாகு எடுத்துரைத்தார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் இந்த உரையாடலின் போது விவாதித்தனர். இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பிரதமருடன் தாம் நடத்திய ஆலோசனை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா இஸ்ரேல் இடையே உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் நரேந்திர மோடியுடன் தாம் ஆலோசனை நடத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தெற்கு மற்றும் வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். காசா நகர் பகுதியிலிருந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இருதரப்புக்குமான சண்டை நிறுத்தம் அமலில் இருந்து வரும் நிலையில் பிணை கைதிகளை விடுவிப்பதில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனானின் கடலோர நகரமான சிடானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 3 மாடிகளை கொண்ட வணிக வளாக கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. இந்த தாக்குதலுக்கு லெபனான் அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகளை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. ஜெருசலேமிற்கு அருகில் உள்ள சர்ச்சைக்குரிய பகுதியில் புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கான இறுதிக்கட்ட தடையை இஸ்ரேல் அரசு நீக்கியுள்ளது. இதற்கான டெண்டர்களை அரசு வெளியிட்டுள்ளதன் மூலம் கட்டுமான பணிகளுக்கான ஏலங்களை நிறுவனங்கள் இனி சமர்ப்பிக்கலாம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரைப்பகுதி 2ஆக பிரிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனின்சுலாவுக்கு எண்ணெய் கொண்டு சென்றதாக கூறப்படும் ரஷ்ய கொடியேற்றப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்றை வட அட்லாண்டிக் பெருங்கடலில் அமெரிக்கா கைப்பற்றிய நிலையில் அக்கப்பலில் உள்ள ரஷ்ய நாட்டினரை மனிதாபிமானத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்துமாறு ரஷ்யா கூறியுள்ளது. அந்த கப்பலில் உள்ள ரஷ்ய நாட்டினர் ரஷ்யாவுக்கு திரும்புவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. தடைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்கா அந்த கப்பலை கைப்பற்றியுள்ள பின்னணியில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இந்த செயலை சர்வதேச சட்டம் மற்றும் கடல்சார் விதிமுறைகளின் மீறல் என்று ரஷ்யா விமர்சித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே தொடர்ந்து நீண்ட காலமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இரு நாட்டு ராணுவமும் பரஸ்பர முறையில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன. அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டதான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். வாஷிங்டனில் பேசிய போது இதனை அவர் கூறினார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தவறான தகவல்களை வெளியிட்டதாகவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர், 25 பேர் காயமடைந்தனர். கிவ் நகரிலிருந்து ஒரேஸ்மிக் மீது தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருப்பிடத்தின் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு ஏவுகணைகளுடன் 242 ட்ரோன்களும் உக்ரைன் மீது ஏவப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அங்கு பணியில் இருந்த 32 கியூப ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக கியூப அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உயிரிழந்த அதிகாரிகளின் நினைவாக கியூபாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்க தரப்பில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்றும் எதிர்த்தரப்பில் பெரும் சேதங்கள் விளைவிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பின்னர் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் கியூபா சிக்கி தவிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். படம் மற்றும் எண்ணெய்க்காக கியூபா வெனிசுலாவை ஆதரிக்கிறது என்று அவர் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் இயங்கி வரும் கியூபாவின் படைகள் அண்மையில் நடந்த ராணுவ நடவடிக்கைகள் மூலம் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தப் போவதாக அச்சுறுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சன் வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்த மறுநாளே ட்ரம்ப் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து தேவைப்படுவதாக கூறியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள டென்மார்க் பிரதமர் மெட் ஃப்ரெடரிக்சன், அமெரிக்கா கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும் என்று பேசுவது முற்றிலும் அர்த்தமற்றது என்று தெரிவித்துள்ளார். டெனிக் ராஜ்யத்தில் உள்ள 3 நாடுகளில் எதையும் இணைத்துக் கொள்ள அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
அமெரிக்காவின் பாதுகாப்பிற்காக டென்மார்க்கிற்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்ஸ்லாந்து தேவை என்று ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ராணுவத்தை பயன்படுத்துவதும் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. நிதி தொழில்நுட்பம், விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் லக்சம்பர்க் மற்றும் இந்தியா இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ், லக்சம்பர்க் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் தனது 6 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக லக்சம்பர்க் பிரதமர் லூக் ஃப்ரீடன் மற்றும் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சேவியர் ஃபெட்டல் ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகள் மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் உறவை வலுப்படுத்துவதில் லக்சம்பர்க்கின் பங்களிப்பு மிகவும் மதிப்புமிக்கது என்று தெரிவித்துள்ளார். இந்தியா, பிரான்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பார்ஸில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி நோயல் பேரட்டுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் இந்தியாவின் நீண்டகால நெருங்கிய நட்பு நாடாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். உலக அரங்கில் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முன்னதாக வெனிசுலாவில் நிலவும் தற்போதைய சூழல் கவலை அளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் அந்நாட்டு மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லாண்டுகளாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதற்காக பயிற்சி முகாம்களை நடத்தி வருவதையும் அதனை இயல்பாக்குவதற்கான முயற்சிகளையும் இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது. லக்சம்பர்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்திற்கு உதவும் நாடுகளுடன் இந்தியா ஒரு விதமாகவும் பாகிஸ்தான் செய்வது போன்ற செயல்களை செய்யும் நாடுகளுடன் வேறு விதமாகவும் நடந்து கொள்ளும் என்றும் கூறினார். ஐரோப்பாவுடனான உறவுகள் குறித்து பேசிய அமைச்சர் நடப்பாண்டு ஐரோப்பாவுடனான இந்தியா உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் என்றார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறவை வலுப்படுத்த இந்தியா முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வந்த மொரீஷியஸ் அதிபர் தரம்பீர் கோகுல் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கா தேவி ஆலயத்தில் சென்று சிறப்பு வழிபாடு செய்தார். ஆலயத்திற்கு மொரீஷியஸ் அதிபர் சென்றபோது அவருக்கு பாரம்பரிய மற்றும் கலாச்சார முறைப்படி கோயில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மொரீஷியஸ் அதிபர் சுவாமி தரிசனம் செய்தார். ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வால் அந்நாட்டு மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். மேற்காசிய நாடான ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. அங்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது. பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அரசுக்கு எதிராக சென்ற மாதம் 28ஆம் தேதி முதல் போராட்டம் தொடங்கி வலுத்து வருகிறது. சிரியாவின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு நிலத்தடி தளம் மீது பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளன. இது தொடர்பாக பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த நிலத்தடி தளத்தில் இஸ்லாமிய அரசு குழுவின் உறுப்பினர்கள் ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் சேமித்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் அமைந்துள்ள அந்த அமைப்புக்கு செல்லும் பல சுரங்க பாதைகளை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிரியாவின் அலப்போ நகரில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல் நீடித்து வருவதால் அங்குள்ள குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிரிய ராணுவம் அலப்போவின் பல்வேறு பகுதிகளில் புதிய வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களையும் தொடங்கியுள்ளது.
குர்தியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளை தாக்குதலுக்கான தளமாக சிரிய SDF பயன்படுத்துவதாக அந்நாட்டு ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மோதலால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதோடு இந்த போரில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்தும் காயமடைந்தும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள குர்ஜிஸ்தான் அரசின் பிரதமர் மசூர் பர்சானி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சர்வதேச சமூகத்தின் தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கினியா அதிபர் மமாடி தும்பியாவின் தேர்தல் வெற்றியை அந்நாட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு ராணுவ முறையிலிருந்து அதிபர் முறைக்கு பதவி மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் மமாடி தும்பியா 87% வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் பால்டே தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த கினியா உச்சநீதிமன்றம் அதிபர் மமாடி தும்பியாவின் தேர்தல் வெற்றி செல்லும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ள வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ விருப்பம் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் அத்துமீறி வான்வெளி தாக்குதல் நடத்திய அமெரிக்க ராணுவம் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸையும் கைது செய்தது. இது தொடர்பாக வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கொரினா மச்சாடோ அதிபர் மதுரோ பிடிபட்ட சில மணி நேரங்களிலேயே சுதந்திரத்திற்கான நேரம் வந்துவிட்டது என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டிரம்புடன் நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 24 வெனிசுலா பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக வெனிசுலா ராணுவம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் இது தொடர்பாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளது. ஐநாவின் மக்கள் தொகை அமைப்பு உட்பட பல்வேறு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளில் இருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 66 அமைப்புகள், முகமைகள் மற்றும் ஆணையங்களுக்கான அமெரிக்க ஆதரவை நிறுத்தும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டார். இந்த நிறுவனங்கள் மோசமாக நிர்வகிக்கப்படுவதாகவும் தேவையற்றதாக இருந்து வீண் விரயம் செய்பவை என்றும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அவை நாட்டின் இறையாண்மை மற்றும் செழுமைக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று நிர்வாகம் நம்புவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. தென்கொரியா தனது நாட்டின் வான்வெளிக்குள் ஆளில்லா விமானத்தை அனுப்பி இறையாண்மையை மீறியுள்ளதாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவம் இந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றதாக வடகொரியா அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் இன்சியான் நகரில் உள்ள ஒரு தீவிலிருந்து புறப்பட்ட அந்த ஆளில்லா விமானம் வடகொரியா எல்லைக்குள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் பறந்ததாகவும் பின்னர் அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வடகொரிய ராணுவம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த விமானத்தில் வடகொரியாவின் முக்கிய பாதுகாப்பு தளங்களை பதிவு செய்வதற்கான நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலகளவில் சுகாதார திட்டங்களுக்கான முதலீடுகள் குறைந்து வருவதும் ராணுவத்திற்கான செலவுகள் அதிகரித்து வருவதும் அபாயகரமானது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதானம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் மோதல்களை தவிர்த்து மக்கள் பாதுகாப்பிற்காக நடவடிக்கைகளில் நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடுகளிடையே அமைதியை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளே சிறந்த மருந்து என்றும் அவர் நினைவுபடுத்தினார். உலகளவில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான 150க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் உலக சுகாதார நிறுவனம் இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகள் ஆண்டுதோறும் $2.1 மில்லியன் நிதியாக வழங்கி வருவதாகவும் இது ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் உலக நாடுகளால் ராணுவத்திற்காக செலவிடப்படும் தொகைக்கு சமமானது என்றும் டெட்ராஸ் ஆதானம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் இந்து இளைஞர் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான முகமது யாசின் அராபக் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
பங்களாதேஷில் மைமன்சிங் நகரை சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் மத நிந்தனை செய்துவிட்டார் என கூறி ஒரு கும்பல் அவரை நிர்வாணப்படுத்தி கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து கொலை செய்தது. இதன் பின்னர் அவருடைய உடலை சாலையில் போட்டு தீ வைத்து எரித்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. இந்நிலையில் பங்களாதேஷில் இந்து இளைஞரின் கொடூர கொலை மற்றும் உடலெரிப்பு தொடர்பான வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான முகமது யாசின் அராபத் என்பவரை தெற்கு ஹோப்ரி பாரி பகுதியின் கரைத்தோலா மோர் என்ற இடத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறவுள்ள பங்களாதேஷின் 13வது தேசிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு கண்காணிப்பாளர்களை ஐக்கிய நாடுகள் சபை அனுப்பாது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஐநா பொது சபை அல்லது பாதுகாப்பு சபையின் ஆணையின்றி ஐநா தேர்தல் கண்காணிப்பாளர்களை அனுப்புவதில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் ஐநாவின் நாட்டு அலுவலகம் தேர்தல்களின் போது தொழில்நுட்ப உதவியை வழங்கக்கூடும் என்றும் அது தனியாக பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இரட்டை பயன்பாட்டு பொருட்களை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்திருக்கிறது. பீஜிங் தனது இறையாண்மைக்குட்பட்ட பிரதேசம் என்று உரிமை கோரும் தைவான் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிவில் மற்றும் ராணுவ நோக்கங்கள் ஆகிய இரண்டிற்கும் பயன்படக்கூடிய இத்தகைய பொருட்களை ஜப்பானிய ராணுவத்திற்கு ஏற்றுமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹார்பிட் நகரின் புகழ்பெற்ற ஐஸ் கட்டி திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இத்திருவிழாவின் ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் என்ன, நடைபெறும் நிகழ்வுகள் என்ன பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். வான வேடிக்கைகள், ஒளிக்காட்சிகள் மற்றும் பெரிய அளவிலான ட்ரோன் நிகழ்ச்சி ஆகியவற்றோடு அதிக அளவிலான பனிச்சிற்பங்கள், குளிர்கால விளையாட்டுகளோடு 42வது ஹார்பின் ஐஸ் கட்டி திருவிழா மீண்டும் அதிகாரப்பூர்வமாக இம்மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. உறைபனியால் ஆன சிற்பங்களை வடிவமைக்கும் கலைஞர்கள், நீச்சல் வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என பலதரப்பட்டோர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இதில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டமான பனிச்சிற்பங்களை கண்டு வியக்கவும், குளிர்கால நீச்சலில் நேரடியாக ஈடுபடவும் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இங்கு வருகை தந்துள்ளனர். மேலும் 3D மேப்பிங் மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இத்திருவிழாவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்வையாளர்கள் குளிர்கால மீன்பிடித்தல், பனிச்சறுக்கு, பனி கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடலாம். மேலும் இதுவரை இல்லாத அளவில் அமைக்கப்பட்ட 521 மீட்டர் நீளமுடைய மிக நீளமான பனிச்சறுக்கு விளையாட்டையும் விளையாட முடியும். மக்கள் பனித்திரையில் உருண்டு தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதோடு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள பனிச்சிற்பங்களை உருவாக்க முன்னெப்போதையும் விட அதிகமாக சாதனை அளவாக 4 லட்சம் கனமீட்டர் பனி மற்றும் உறைபனியை பயன்படுத்தியதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கூறினார். பிப்ரவரி மாதம் வரை இந்த திருவிழா நடைபெறும். 1985ஆம் ஆண்டு ஒரு சாதாரண திருவிழாவாக தொடங்கப்பட்ட இந்த ஐஸ் கட்டி திருவிழா இன்று உலகளவில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக உருவெடுத்துள்ளது.
இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.